என்னோட கண்ணு, என்னோட நேரம், அதை பார்க்காதீங்க. பாருங்கள், தேவையானதை பாருங்கள். நாங்கள் ஒவ்வொரு லேயராக 1 to 1 ஒவ்வொரு வீடுகளிலையும் போய் ஒவ்வொரு லேயராக பிரித்து காமிச்சு இன்னைக்கு 5 லட்சம் பெண்களின் கர்ப்பப்பையை காப்பாற்றி விட்டோம். கர்ப்பப்பை என்பது என்னோட உரிமை. நான் பிறக்கும்போது கர்ப்பப்பையோடு தான் பிறந்தேன். கருவறை வேண்டும் தாயே, எனக்கு கருவறை வேண்டும். நான் கல்லறை போகும் வரை என் கருவறை வேண்டும். என் குலத்தை காப்பதற்கு என் குழந்தை எனக்கு இயற்கையாக பிறக்க வேண்டும். நான் செயற்கை கருத்தரிப்பு மையத்திற்கு போகக்கூடாது. அந்த இதை போய் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். பிசிஓடி, நீர்க்கட்டி, வெள்ளைப்படுதல், ஓவர்ஃப்ளோ, இச்சிங், இரிட்டேஷன். இதை பேசுவதற்கு என்ன தயக்கம்? 2 தொடையும் புண்ணாகிறது. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை எங்கிட்ட வந்து கதறிட்டு கேட்குது, என்னால் நடக்க முடியல, 3 பேடு ஒட்டி வச்சுக்கிட்டு வரேன் ஸ்கூலுக்கு, சாயந்தரம் போய் தான் மாத்துறேன், 2 தொடையும் புண்ணாகுது, க்ரீம் தொட வரேன், தேங்கெண்ணெய் தடகிறேன்னு சொல்லுது. வேண்டாம், பிளாஸ்டிக் நாப்கினை தூக்கி எறி. மண் பயனுற வேண்டும் சொற்போர் புரியலாம், நான் செயல்போர் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு வீடு வீடாக சென்று செயல்போர் புரிந்து கொண்டிருக்கிறேன். அதனால் தான் என்னை அறிமுகப்படுத்தி வரும் செயல் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரபஞ்சம் அசைந்து இசைந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. செயல் 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 செய்து கொண்டிருந்தார் இந்த வானம். நீ வானத்துக்கு போக வேண்டாம் பெண்ணே, உன் காலுக்கடியில் வானம் வசப்படும். அதற்கு நான் தான் சாட்சி. 10ஆம் வகுப்பு தமிழ் மீடியம் தான் படித்திருக்கிறேன். 2 டாக்டர் பட்டம், திருமூலரை 3 ஆண்டுகள் படித்தேன். புல்லாங்குழலை அடுப்பூதும் பெண்களாக இருந்த பெண்களுக்கு 7 துளைகள் போட்டேன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்ஞா, சகசிரம் என்று தியான வகுப்பை இலவசமாக சொல்லிக் கொடுத்தேன். ஒவ்வொரு வீட்டு புல்லாங்குழலும் அடுப்பும் ஊதிக்கொண்டிருக்கிறது, இசைந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பெண்ணின் கர்ப்பப்பையை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. தன்மானமாக வாழ்கிறாள், சுய கௌரவமாக வாழ்கிறாள். மாதம் சும்மா சின்னதா 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். என்ன செஞ்சா? ஒவ்வொரு லேயராக பிரித்து காமிச்சா. நீ இதை யூஸ் பண்ணாத, அதுக்கு பதிலாக ஃபெமினைனை யூஸ் பண்ணணும்னு சொன்னா. இப்படி நான் ஒவ்வொரு மேடைகளிலும் கத்திக்கொண்டும் கதறிக்கொண்டும் இருந்தேன். ஒரு நபர் அப்படி உட்காந்து கேட்டார் ஒரு அரங்கத்தில், கொரோனா வரத்துக்கு முன்னாடி. அவர் போய் சொன்னார், ஒரு அம்மா கத்துது, ஏதோ சானிட்டரி நாப்கினை பற்றி பேசுது, மாதவிடாயை பற்றி, பிளாஸ்டிக் இருக்காமா, அதில் குளோரின் இருக்காமா, டாக்ஸிக் இருக்கான், அதை யூஸ் பண்ணால் கேன்சர் வந்துடுமாமா, குழந்தையின்மை ஆயிரும்னு சொல்லி பேசுகிறாங்க, இதை பற்றி அவங்கள வர சொல்லட்டுமா, நீங்கள் கேட்குறீங்களான்னு கேட்டிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு அந்த நாப்கின் அனுப்ப சொல்லுங்கள் பார்க்கலாம், அது பேசுகிறதெல்லாம் உண்மைதானா என்று. அந்த நாப்கின் அவர்களுக்கு அனுப்பப்பட்டது. 6 மாதம் தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்தினார்கள். என்னை அதற்கப்புறம் வர சொல்லி என்னை வாரி கட்டி அணைத்து கொண்டார்கள். அருமையான ஒரு பொருளை இந்தியாவிற்கு நீங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அணைத்து கொண்டு என்னோடு இணைந்து இன்று லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடாது, சூப்பர் ஸ்டார்னா சூப்பர் ஸ்டார் தான், அது என்ன லேடி சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டாராக நயன்தாரா மேடம் எங்களோடு இணைந்து பயணிக்கிறார்கள். இன்று நாங்கள் 10 நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுகிறோம். 10ஆம் வகுப்பு தமிழ் மீடியம் படித்த ஒரு கோமதி 10 நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றால், இங்கே இருக்கும் அத்தனை பெண்களுக்கும் நான் சவால் விட்டு சொல்கிறேன், உங்களால் ஜெயிக்க முடியும், நீங்கள் பொருளாதார சுதந்திரம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கும் அம்மா அவர்களுக்கும், பாரதி பாஸ்கர் அம்மா அவர்களுக்கும், மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும், மேயர் அவர்களுக்கும், மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், சேகர் பாபு அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முயற்சி திருவினையாக்கும் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறார்கள் டாக்டர் கோமதி அவர்கள். தான் தொழில் தொடங்குவது மட்டுமல்லாமல் பல பெண்களையும் தொழில் முனைவோர்களாக மாற்றி அவர்களையும் முன்னேற்றம் காண வைத்து வரும் டாக்டர் கோமதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இனிய தருணத்தில்